வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ S25FE லான்ச்சை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன ப்ரீ ரெக்கார்டட் ஈவெண்ட் மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ S25FE ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து டேப் S11 அல்ட்ரா. ஸோ இந்த ரெண்டுமே வந்து லான்ச் பண்ணதை வந்து சிம்பிளாக அவங்க ஒரு வீடியோவில் முடிச்சு விட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதே சமயம் அதோட ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது S25FEயோட ப்ரைஸ் வந்து $649. ஸோ நம்ம ஊரில் S24FE போன வருஷம் வந்து உங்களுக்கு 65,000 ரூபாய் அந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு வந்தனால இதுவும் அநேகமா 70,000 ரூபா அப்படின்னு கூட பிரைஸ் பண்ணலாம். ஏன்னா S24FEயோட பெட்டர் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து அழுத்த திருத்தமா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் டிவைஸ்னே கூட நம்ம வச்சுப்போம். இருந்தாலும் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அது என்னன்றதை நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அடுத்த வருஷம் 2026 கிரேட் சம்மர் சேலோ, கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலோ, இல்லாட்டி வந்து பிக் பில்லியன் டேஸோ அப்போ நம்ம வந்து அவங்களை சந்திக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து S25FEயோட லான்ச் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி விலக வேண்டும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. நம்ம கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக ஒரு சில டேட்டாஸோட வருவோம். நம்ம வந்து S20FEக்கும் பெரும்பாலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, S24FEக்கும் S25FEக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் S20FEக்கும் S25FEக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட்ல மொத்தமாக என்ன சொன்னாங்கிறதையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். S25FE அகைன்ஸ்ட் S20FE அப்படின்னு சொல்லி எதில் போட்டு வச்சிருக்கேன்னா, GSMRனோட பேஜில் போட்டிருக்கேங்க. சரியா, ரெண்டும் ரிலீஸ் ஆகி எவ்வளோ நாளாக இருக்கு பாருங்க. அதே சமயம் இதில் ஹைலைட் என்னன்னா, நிறைய இடத்துல ஆங்கில பதிவுகள் பண்ணியிருந்தாங்க யூடியூபர்ஸ். அவங்களாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெரிய லெவலில் ஒரு 190 கிராம்ஸில் இதை மெயின்டைன் பண்ணது வந்து ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா S25 மாதிரியே S25FEயோட வெயிட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது எனக்கே தெரியாது. நான் இப்போ பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. S20FEயும் 190 கிராம்ஸ் தான் இருந்திருக்கு. ஸோ அது ஒரு ஃபேக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஃப்ரேம் சூப்பராக இருக்குது. அந்த ஆர்மர்டு அலுமினியம் ஃபினிஷு, அப்புறம் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ்ஸு, இப்போ இருக்கிறதே ஃப்ளாக்ஷிப்பில் விக்டஸ் 2 இருக்குது, பட் இதில் விக்டஸ் ப்ளஸ்ஸு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்னன்னா, ஃபஸ்ட்டு S20FE அப்படின்னு வரும்போது ஓரளவுக்கு பெசல்ஸ் இருந்தது, ப்ளஸ் 6.5 இன்ச்சு பேனல் இருந்தது. இப்போ உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, உங்களுக்கு 6.7 இன்ச்சு பேனல் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ 7 years ஆஃப் அப்டேட் ப்ரோக்ராம்குள்ள வர இப்போ இந்த டிவைஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அண்ட் S20FE 5G நான் கன்சிடர் பண்ணும்போது நான் ஸ்னாப்ட்ராகன் மாடல் கன்சிடர் பண்ணுறேன். ஆனால் Exynos 990 கன்சிடர் பண்ணாலும் கேமரா ஸ்பெக்கு, பேட்டரி இதெல்லாம் பெருசாக மாற போகிறது இல்லை. ஸோ இப்போ கேமரா ஸ்பெக்கு தான் மெயினாக நான் உங்ககிட்ட காட்டணும்னு தோணுச்சு. ஏன்னா 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாருங்க இப்போ யூஸ் பண்ணுறாங்க, 1/1.57 இன்ச் சென்சாரு. ஸோ இது சொல்லப்போனால் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறையா பிராண்ட்ஸோட டிவைசஸ் பிக்சல் 10லாம் பார்த்தீங்கன்னா இதோட குட்டி சென்சார் தான். ஆனால் உங்களுக்கு 30K 40Kலேயே ஒரு சிலர்லாம் இதோட பெரிய சென்சார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் உண்மைதான். ஏஐ ப்ராசஸிங் ஆகட்டும், இல்லாட்டி வந்து கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி ஆஸ்பெக்டில் ஒரு சில ட்வீக்ஸ், போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதமில் அவங்க வந்து ஒரு சில மேஜிக்ஸ் காட்ட ட்ரை பண்ணுவாங்கன்னு வைப்போம். சரி, இப்போ S20FEக்கும் S25FEக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து 1/1.76 இன்ச் பிரைமரி சென்சார் இருந்திருக்கு. ஸோ நல்லா தெரியுது S20FE கம்பேர் பண்ணும்போது S25FEயோட சென்சாரும் பெருசு, ப்ளஸ் இப்போ இருக்கிற அல்காரிதம்க்கும் உள்ள இருக்கக்கூடிய 2400 ISPக்கும் நம்ம நல்ல ரிசல்ட் எல்லாம் எடுக்க முடியுங்கிறது அது அர்த்தம் தான். ஆனால் அந்த 8MP டெலிஃபோட்டோ இதை பார்க்கும்போது தான் மனசுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, இன்னும் நீ அதை விட போகிறதும் இல்லை அப்படி தோணுச்சு. ஏன்னா இவங்க ஈவெண்ட்ல வந்து அந்த 8MP டெலிஃபோட்டோ கூட ஒரு பெரிய விஷயமா தான் அப்படியே காட்டுறாங்க. அப்படி போகும்போது அந்த 8MP டெலிஃபோட்டோலையும் நீங்கள் நல்ல ஃபோட்டோ எடுக்கலாம் மாதிரி காட்டிட்டு ஓடிடுறாங்கன்னு வைங்களேன். பட் ஃபேக்ட் என்னன்னா 1/4.4 இன்ச்சுங்கிறது வந்து எனக்கு தெரியல, அது வந்து எவ்வளோ குட்டியாக இருக்கும்னு பாருங்களேன். நிறைய ஃபோனில் இன்னைக்கு டேட்டுக்கு நிறைய ஃபோனில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற செல்ஃபி கேமரா சென்சாரே இதோட வே பிக்கர். இப்போ இவ்வளவு ஏன் நான் இதுலேயே செல்ஃபி சென்சார் காட்டுறேன், 12MP சென்சார் 1/3.2 இன்ச். இதுவே S20FEல பாருங்க 1/2.74 இன்ச். ஸோ இதில் வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. லேட்டஸ்ட் சென்சாரில் ஒரு சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும், இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் ஸ்லைட்லி ஸ்மாலர். ஆனால் ரிசல்ட்டில் வந்து காட்டிட முடியும். இன்னைக்கு ஜென்ரேஷன் SoC அந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸையும் ஹேண்டில் பண்ணிடும், எனக்கு இதெல்லாம் புரியுது. ஆனால் ப்ராக்டிக்கலாக இருக்கலே பெரிய சென்சார் நமக்கு லோ லைட்டில் எந்த விதமான சாஃப்ட்வேர் சப்போர்ட்டும் இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு லைட்டை கிராஸ்ப் பண்ணும். ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க சொதப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 8MP டெலிஃபோட்டோ வந்து மனசாட்சி இல்லாத செயல் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், 1/4.5 இன்ச் எப்போ 2020 அந்த டைமில் அதாவது S20FEல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து 1/4.4 இன்ச்சுங்கிறது வந்து காலம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் எதுவும் மாறலை. 12 மெகாபிக்சல் பாருங்க அல்ட்ரா வைடு, நியர்லி சேம் வச்சுக்கோங்க, டேக் இட் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமா. ஸோ இந்த மாதிரியான ஏரியாலாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த FE மேலே ஒரு பிடிப்பே வரமாட்டேங்குதுங்க. S20FEயை பார்த்து நான் எக்ஸைட் ஆனேன். நீங்கள் வேணால் பழைய வீடியோ ஃபோனாக போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அது எக்ஸைட் ஆனேன். ரீசன் என்னன்னா,
ஃபர்ஸ்டே சொல்கிறேனே காஞ்ச மாடு மாதிரி தான் 990 இருந்தது, போய் 865 ஜாலி, சாம்சங் ஃபோனா ஓ சூப்பரு, என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட யூஸ் பண்ணுற அந்த ஒரு பூரிப்பு. பட் இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, இத்தனை வருஷம் கழிச்சு எஃப்இ அப்படிங்கிறதுக்கு மேலே உள்ள மரியாதையே போயிடுச்சு. முக்கியமாக எப்போ போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, S21 எஃப்இ வரும்போதும் ஓகே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி அப்படி ஃபீல் ஆச்சு. ஆனால் 23 எஃப்இ வந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸினாஸ் பட்ட கஷ்டம், எக்ஸினாஸ்னால மக்கள் பட்ட கஷ்டம் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு விலகி போகிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து அது இன்னும் நான் சாலிடாக சொல்லுவேன். ஸோ ஜே கிம் அப்படிங்கிறவங்க தான் வந்திருந்தாங்க, இவிபி ஹெட் ஆஃப் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸு. இவருக்கு எல்லாரும் மெயில் போடுங்க இனிமேல் ஏதாவது லைன் இஷ்யூலாம் வந்ததுன்னா கண்டுபிடிச்சி இவரை லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணி இவர்கிட்ட வேணா சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இப்பயும் சாம்சங்கில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த லைன் இஷ்யூக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடைக்காதது மட்டுமே. ரைட்டு. ஸோ இவங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அப்புறம் வந்து கேலக்ஸி S25 FE வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1 year 8ஓட இந்த டிவைஸ் வருது. ஸோ அப்போ இதுலேருந்து அப்டேட்ஸ் இதுக்கப்புறம் வரும். எப்படி மாசா வேறு லெவலில். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து 1 year 8 Android 16. சொல்ல போனால் Android 16 அப்படிங்கிறது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த பிக்சல் டிவைசஸில் இருக்குது. இருந்தாலும் வந்து மார்க்கெட்டில் பழைய ட்ரெண்டை திரும்ப வந்து சாம்சங் கொண்டு வந்த மாதிரி இருக்குது. முன்னெல்லாம் சாம்சங், சோனி இவங்கெல்லாம் வந்து இருக்கலே ஃபாஸ்டஸ்ட் அப்டேட்டை ஃபஸ்ட்டு புஷ் பண்ணுவாங்க. மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கோ பிக்சலுக்கு அடுத்து இவங்க புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இமேஜை வந்து இப்போ S25 FEக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸ்பேண்டிங் கேலக்ஸி ஏ டு மோர் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்டபிள் டிவைசஸில் வந்து நாங்கள் இன்னும் பெட்டரான நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபோல்டபிளில் மட்டும் இல்லாமல் டேப்லெட்டு, அதே சமயம் இந்த S25 FEயும் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. சரி, இடையில ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஃப்ளிப்கார்ட்டில் இந்த பிக் பில்லியன் டேஸ் வந்து மேபி தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. இந்த ஜிஎஸ்டி ஃபேக்டர்ஸ்னால உங்களுக்கு இந்த கம்பி விளற சவுண்ட் கேட்டுச்சுன்னா ரொம்ப சாரிங்க. ப்ளஸ் என்னோட என்வரான்மெண்ட் ரொம்ப சாதாரணமான என்வரான்மெண்ட், அதனால இந்த நாய்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மன்னிச்சுக்கோங்க, திரும்பியும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ அவங்க ஃப்ளிப்கார்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா, மேபி அவங்க அமேசான் ஆல்ரெடி சொல்லிட்டானா 23ஆம் தேதிக்கு அப்புறமா தான் நான் வந்து டீல் போட்டுக்கிறேன். ரைட்டுங்க. ஸோ அடுத்து என்னென்னா தின் அண்ட் லைட்டு டேப்லெட்டு S11 Ultra. ஸோ அதை பற்றியும் காமிச்சாங்க. பட் எனக்கு வந்து டேப்லெட் பிடிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். டேப்லெட்டுக்கு பயங்கரமான பொட்டன்ஷியல்லாம் இருக்குது. சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு S8 Ultra இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய நாட்ச் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரொம்ப குட்டியாக டியூ ட்ராப் மாதிரி ஆக்கியிருக்காங்க. F36லேருந்து இன்ஸ்பயர் ஆகி அதை கொண்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு டேப்லெட் வாங்க போகிறோம். அது இப்படி தான் இருக்க போது. ஆனால் மினிமல் பெசல் அண்ட் ரொம்ப தின்னான ஒரு டேப் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஹைலைட் பண்ணலாம். ரொம்பவே பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு டேப் தான். மோலி அப்படிங்கிறவங்க வந்தாங்க. இவங்க தான் வந்து ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு போட்டுருந்தது. ஸோ அல்ட்ரா ஸ்லீக் அண்ட் அல்ட்ரா மாடர்ன் அப்படின்னு சொல்லிட்டு S25 FE சொன்னாங்க. ஏன்னா தின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7. ஸோ இதெல்லாம் இருக்குன்னா 8mm இந்த மாதிரிலாம் இருந்ததுலேருந்து ஒரு 7mm கேட்டகரிக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக சொன்னாங்க. அப்புறம் நேவி கலர் இருக்குது, ஜெட் பிளாக் இருக்குது, ஐசி ப்ளூ இருக்குது, ஒயிட் இருக்குது. என்னோட ஃபேவரட் வந்து இந்த நேவி கலர் தான். ஸோ உங்களுக்கு எது ஃபேவரட் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி நம்ம 2026 தான் வாங்க போகிறோம். அது ஒரு ஃபேக்ட் இருக்குது. ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் S24 Plus மாதிரியான ஃபோனு இதே ப்ரைஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதையும் நம்ம யோசிக்கணும். S24 Plus எந்த ப்ரைஸில் கிடைக்கும்? 50,000 ரூபாய் கீழே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் குவாட் HD பேனல் இருக்குது. ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இதில் கூட பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 128 GB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்தியாவில் வந்து 128 இல்லாமல் 256 கூட இருக்கலாம். இருந்தாலும் இதையும் அந்த இடத்துல சொல்லணும் இல்லையா? அப்புறம் இந்த 6.7 inch AMOLED 2x இந்த ஃப்ளூயிட் டிஸ்பிளே, டைனமிக் டிஸ்பிளே இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்ட். அப்புறம் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு. ஸோ எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் நமக்கு ரொம்பவே நல்லா இருக்க போகுது. டியூரபிலிட்டி ஆஸ்பெக்ட்லாம் அவங்க வந்து அந்த ஆர்மர்ட் அலுமினியம் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. கார்னிங் ஒரு கிளாஸ் விக்டர்ஸ் ப்ளஸ் இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் தான். கீழே ட்ராப் பண்ணலாம் கண்டிப்பாக உடைய போகுது. அதே மாதிரி ஸ்க்ராச்சஸ் வந்து ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் தான். நம்ம தான் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஃப்ளாட் டிஸ்பிளே அப்படிங்கிறனால நம்ம ப்ரொடெக்ஷன்ஸ் அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கேலக்ஸி AI ட்ரூ AI கம்பேனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிவைஸ் டு கம் வித் 1 year 8 அண்ட் இதுக்கப்புறம் வந்து பாஸ்ட் S சீரிஸ் எல்லாத்துக்குமே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரைட்டிங் அசிஸ்டன்ட். ஸோ இவங்க வந்து AI தான் இங்கே வந்து அதிகமாக புஷ் பண்ணுறாங்க. இவ்வளவே என் ஃப்ளிப்கார்ட் டீலில் வந்து என்ன வந்து டைட்டில் ஸ்பான்சர் அப்படின்னு போட்டு கேலக்ஸி AI தான் போட்டு வச்சிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி AI தான் போட்டிருக்காங்க. ஸோ AI வச்சு தான் இப்போதைக்கு சாம்சங் வந்து அவங்க டிவைஸ் விற்கிறாங்கன்றதை நம்ம S24 சீரிஸில் பார்த்தா S25 சீரிஸில் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ அவங்க வேறு எதையுமே பெருசாக அவங்க புஷ் பண்ணுறதே கிடையாது. இதில் ரைட்டிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு மெயில் டிராஃப்ட் பண்ணுறோம். டிராஃப்ட் பண்ண மெயிலில் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹியூமன் டச்சோ இல்லாட்டி வந்து நமக்கு எப்படி வேணுமோ இல்லாட்டி ஃபார்முலா வேணுமா இல்லை எந்த மாதிரி வேணுமோ அதை நம்ம வந்து அழகாக மாற்றிக்கலாம். அப்படி இல்லையா, நான் வந்து என்னோட பாஸுக்கு ஒரு மெயில் போடுறேன், நான் வந்து லீவ் எடுக்க போகிறேன், இல்லாட்டி நான் வந்து ஒரு ப்ரொபோசல் மெயில் போடுறேன் ஒரு பிராண்டுக்கு, அதில் வந்து நான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லணும்னு ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஜென்ரேட்னு கொடுத்தா அதுவே பாடி கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுத்துரும். மெயில் பாடி ஃபுல்லாக ரெடி பண்ணிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில அட்வான்டேஜஸ் பற்றி போட்டிருந்தாங்க. ஸோ அதை இங்கே பார்க்க முடிஞ்சுது. அதை தவிர வந்து என்ஹான்ஸ்டு மல்டி மாடல் கேப்பபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெமினி இவங்க சொந்தமாக வந்து பெருசாக நிறைய கேலக்ஸி ஏஐயில் பண்ணுறாங்களான்றது கேட்டால் கேலக்ஸி ஏஐ இஸ் கெட்டிங் இன்டெகிரேட்டட் வித் கூகுள் ஏஐ. கூகுளோட ஜெமினி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் உள்ள வருது. ஸோ ஜெமினியை ட்ரிகர் பண்ணிங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்து கூகுள் லென்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இப்போ வீடியோ வியூவில் நீங்கள் உள்ளே போய்ட்டு என்ன பண்ணலாம்னா ஜெமினி கிட்ட நிறைய விஷயங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். நீங்கள் எங்கேயாவது போய் சாப்பிட போகிறீங்க, அந்த மெனுலேயே இருக்கலே பெஸ்ட் என்ன இல்லாட்டி இதை எப்படி சொல்லணும் என்ன ஏது இந்த மாதிரியான டெமோ காமிச்சிருந்தாங்க. ஸோ ஏஐ எல்லாமே ஏஐ ட்ரிவனாக தான் இருந்தது.
ப்ரோ கிரேட் கேமரா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ 12 MP 50 MP 8 MP பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதில் இருக்கக்கூடிய 12 MP வந்து அந்த அல்ட்ரா வைடு, 50 MP பிரைமரி சென்சார். ஸோ அவங்க போஸ்ட் ப்ராசஸிங் மாதிரியான விஷயங்களை நம்பி தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ லோ லைட் ஃபோட்டோகிராஃபி, லோ லைட் வீடியோகிராஃபிலையும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து நம்ம 1UI 7லேயே ஓரளவுக்கு பார்த்துட்டோம். 1UI 8ல இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த டிவைஸ் வச்சு நீங்கள் 8K 30 FPS வீடியோ எடுக்கலாம், 4K 60 FPS வீடியோ எடுக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் கேமராலையும் நீங்கள் 4K வீடியோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எடுக்கலாம். ஸோ vlog மாதிரியான ஆஸ்பெக்ட் இருக்கும். இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேவர் பண்ணும். ப்ளஸ் அடுத்து என்னன்னா ஸ்டன்னிங் கிளாரிட்டி வித் AI ப்ரோ விஷுவல் இன்ஜினு. ஸோ இது போட்டிருந்தாங்க. இன்ஸ்டன்ட் ஸ்லோமோ என்னன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 4K 30 FPS வீடியோ எடுத்துருக்கோம்னு வைங்களேன். இப்போ AI எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா அந்த 4K 30 FPS வீடியோவே ஒரு ஸ்லோமோவை நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ இன்டர்பிளேஷன் தான். நம்ம கேமிங்க்கு பார்த்துருப்போம் ஐக்கூ ஃபோன்லாம் 60 FPSனா 144 FPSக்கு புஷ் பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயங்கள். ஸோ ஃபேக் ஃப்ரேம்ஸை உள்ளே இன்செர்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து எந்த விதமான கிளிச்சும் இல்லாமல் ஃப்ரேம் ட்ராப் ஆகிற மாதிரியான ஒரு எண்ணமே கொடுக்காம ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியும். ஸோ அதையும் அவங்க பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து கேலரி லெவலில் நீங்கள் அதுவும் என்ஜாய் பண்ணலாம். ஃபோட்டோ அசிஸ்ட்டு இது ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்ட் எரேசர் மாதிரி தான். அப்புறம் வந்து அன்வான்ட் நாய்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த ஆடியோ எரேசர்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம், Pixel 8லேயே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரியான AI ஃபீச்சர்ஸையும் இதில் வந்து இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே ரிலேபிள் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு கேமிங்கில் வந்து நமக்கு பிடிச்ச பிரால் ஸ்டார்ஸை காமிச்சிட்டு இருந்தாங்க. 10% எக்ஸ்ட்ரா இன்னும் எக்ஸ்பேண்டட் வேப்பர் சேம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கம்பேர்ட் டு S24 FE. ஸோ இது வந்து நிஜமாவே தேவை தான் நமக்கு. உங்களுக்கு வேப்பர் சேம்பர் கூலிங் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆக கொஞ்சம் எஃபிஷியன்சி, அது தெர்மல் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் பெட்டர் ஆச்சுன்னா பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லையும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம். ஸோ அது வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. நம்ம எப்படி இருக்குங்கிறத யூஸ் பண்ணாமல் சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்துடும். அண்ட் 4900 mAh பேட்டரி வந்துடும். ஸோ நீங்கள் 28 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி வச்சு இது வீடியோ பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லாத்தையும் கன்சைஸ் பண்ணி ஒரே ஸ்லைடில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் ஓவரால் டீடைல். ஸோ நவ் ப்ரீஃபு எல்லா ஃபேக்டர்ஸுமே இந்த ஒரே இடத்துல போட்டு வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு என்னன்னா IP68 இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். IP6900 இருந்தாலும் கூட நம்ம உசாராக தான் இருக்கணும். மேபி வாங்கின புதுசில் ஓரளவுக்கு ரிலேபிளாக இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா ஏஜிங்னால அந்த ரப்பர் சீல்ஸ் எல்லாமே வீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். அதுவும் டிகிரேட் ஆக தான் செய்யும். பிராண்ட் 1000 சொல்லுவான், அப்புறம் கையை விரிச்சிட்டு போயிடுவான். அதுக்கு தான் ரைட்டு. ஸோ மொத்தம் $649. நம்ம ஊரில் வந்து என்ன ப்ரைஸ்க்கு வந்தால் நீங்கள் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்கிறது சொல்லுங்கள். ப்ளஸ் இதில் வந்து கூகுளோட அவங்க ரொம்பவே க்ளோஸ் இல்லையா சாம்சங்கு. அதில் சாம்சங் என்ன சொல்கிறாங்கன்னா கூகுளோட ஜெமினி ப்ரோ அது உங்களுக்கு அட்வான்ஸ்டு ப்ரோ கொடுப்பாங்க 6 மாதத்துக்கு. இதை தான் Pixel 10க்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதே தான் இதுக்கும் கொடுக்குறாங்க 6 மாதத்துக்கு. ஸோ அந்த 2TB ஸ்டோரேஜ் நீங்கள் நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். VO3 மாடல் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷன் இல்லாட்டி வீடியோ ஜென்ரேஷன். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதான் ஓவராலாக வந்து S25 FE பற்றி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். அண்ட் மக்களே நான் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், S24 Snapdragon 8 Gen 3 பேஸ்டு மாடல் இந்தியாவில், அதுவும் இப்போ ஃப்ளிப்கார்ட் வழியாக 40,000 கீழே வந்ததுன்னா உங்களோட கருத்து என்ன நினைக்கிறீங்க? என்னோட கருத்து ஒன்றே ஒன்று தான். கண்டிப்பாக டிவைஸ் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2400 கொஞ்சம் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, தெர்மல் மேனேஜ்மெண்ட்லையோ இல்லாட்டி பேட்டரிலையோ. ஆனால் அது ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்குமான்னு கேட்டால் சத்தியமாக ரொம்ப கஷ்டம் கமெண்ட் பண்ணுறதுக்கு. பட் இப்போதைக்கு வின்டர் இஸ் கமிங். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி இன் ஃபேவர் ஆஃப் ஆல் தீஸ் டிவைசஸ் விச் ரன்ஸ் ஆன் Exynos ப்ராசஸஸ். ஏன்னா Exynosஆக இருந்தாலும் சரி, Tensorஆக இருந்தாலும் சரி, அவங்க சூடாவீங்க அப்படின்னு நமக்கு தெரியும். சில சமயங்களில் சூடாகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் மழை காலமும் சரி இந்த விண்டரும் சரி அதுங்களை காப்பாற்றிடும். ரைட்டுங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட தாட்ஸ் என்னன்றதையும் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு சிவபரணி பார்க்கலாம். பை.